யூனிட் 2 ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் யூனிட் 2ல் கொடுத்துருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஐடென்டிட்டி அண்ட் சோஷியலைசேஷன் ப்ராசஸ். ஓகே, ஜெண்டர் ஐடென்டிட்டியை பற்றியும் ஒரு சோஷியலைசேஷன் ப்ராசஸ் பற்றியும் இந்த யூனிட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜெண்டர் ஐடென்டிட்டினா என்ன, ஃபஸ்ட்டு அதோட மீனிங் அர்த்தம் என்னன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்போ அதை பற்றி சின்ன ஒரு டாபிக் எடுத்திருக்காங்க. ஜெண்டர் ஐடென்டிட்டினா மீனிங் என்ன, ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கும்போது ஜெண்டர்னால் நமக்கு தெரியும் இல்லையா. ஜெண்டர்ன்ற ப்ளேஸில் என்ன ஃபில்லப் பண்ணுவோம், மேல் இல்லைன்னா ஃபீமேல். அப்புறம் இப்போ டிரான்ஸ்ஜெண்டரும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மேல் ஃபீமேல் ரெண்டுத்தையும் நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ அதுதான் வந்து ஜெண்டர், நமக்கு அது தெரியுது. ஐடென்டிட்டி ஐடி அப்படிங்கும்போது இப்போ ஆதார் கார்டிலலாம் நம்ம என்ன பண்ணுறாங்க, ஆதார்ன்றது ஒரு ஐடியை காமிச்சா வந்து விட்டுருவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அந்த ஐடிக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இல்லையா. உங்களோட அட்ரஸ், உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன். அதே மாதிரி இப்போ இந்த ஜெண்டர்னால் இவங்க இப்படி தான் அப்படின்றத ஒரு கொடுத்து வச்சுருக்காங்க, ஒரு முத்திரை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த சமூகத்தில் அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சமூகத்தில் சொசைட்டியில் எப்படி ஒரு மேலை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒரு ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கும்போது அவங்களோட பிஹேவியர் வச்சு, ஓகே மேல்னால் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது இருக்குது இல்லையா. இன்னமும் இருக்குது அந்த இதெல்லாம். மாதிரி அவுட்வேர்ட் அப்பியரன்ஸு பார்த்தீங்கன்னா, அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ்னால் ட்ரெஸ்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு போட சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒரு மென்னை அவங்க போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து கேர்ளோட ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிஹேவியர், அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறாங்க. இந்த சமூகத்தில் இப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மீனிங் ஆஃப் சோஷியலைசேஷன். சோஷியலைசேஷன்னா மீனிங் என்ன, சோஷியலைசேஷன் அப்படிங்கும்போது இது ஒரு ப்ராசஸ் இல்லையா. எப்படி எல்லா சோஷியலைசேஷன் எப்படி வரும், ஒரு இடத்துக்கு ஒரு நாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு வீட்டில் இருக்கீங்க, அவங்க கூட வீட்டிலேயே இருந்துட்டால் சோஷியலைசேஷன் வருமா, அவங்களோட சேர்ந்து மிங்கிள் ஆகும்போது தான் சோஷியலைசேஷன் வரும். அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எப்படி நம்ம ரோட்டில் வந்து எப்படி நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இங்கே வெளிநாடுகள் எல்லாத்துலேயும் எப்படி இருக்குது, நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த சட்டத்திட்டங்களை நம்ம கடைபிடிக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து ரைட் சைடு வந்து நம்ம போவோம், இங்கே வெளிநாடுகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் சைடு தான் வந்து வெஹிக்கல்ஸ் போகும். ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதே மாதிரியே ஒரு குழந்தை எங்கேருந்து இந்த சோஷியலைசேஷன்றதை கற்றுக்குது அப்படின்னும் போது அது என்ன கற்றுக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க இந்த லாஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு, சட்டத்திட்டங்களை எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு, அது மாதிரி அவங்களுடைய கலாச்சாரங்களையும் அவங்களோட நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸு இது எல்லாத்தையும் எதில் கற்றுக்குறாங்க, கற்றுக்கிறது தான் வந்து சோஷியலைசேஷன். அப்போ தான் அவங்களோட மிங்கிள் ஆக முடியும் இல்லையா. ஸோ அடுத்தது டெஃபினேஷன் ஆஃப் ஜெண்டர் சோஷியலைசேஷன். ஜெண்டர் அப்படிங்கிற போது மேல் அண்ட் ஃபீமேல் அவங்க ரெண்டு பேரும் எப்படி சோஷியலைசேஷனுக்கு வராங்க அப்படிங்கும்போது அதுவும் ஒரு ப்ராசஸ் தான். ஒரு இண்டிவிஜுவல் வந்து இன்னொரு இண்டிவிஜுவலை பற்றி, அவங்களோட ரோல்ஸை பற்றி, அவங்களோட பிலீவ்ஸ், அவங்களோட நம்பிக்கைகள், அவங்களுடைய கலாச்சாரங்கள், அவங்களுடைய சமூக கோட்பாடுகள், அவங்களுடைய கலாச்சாரம், இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க சமூகத்தில் வாழும்போது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மதித்து வாழ்கிறது தான். ஓகே, ஸோ தி லிவ், ஸோ அது அவங்க வாழ்கிறதும் அவங்க தே லிவ் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி, ஸோ அதன்படி அவங்க நடக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறது தான். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக வரும். ஜெண்டர் ஐடென்டிட்டி அண்ட் சோஷியலைசேஷன் ப்ராக்டிசஸ் இன் ஃபேமிலி, ஸ்கூல் அண்ட் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் மீனிங் ஆஃப் ஜெண்டர் ஐடென்டிட்டி, சோஷியலைசேஷன், டெஃபினேஷன் இது எல்லாமே சேர்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இதோட டாபிக்ஸை நீங்கள் எழுதுனீங்கன்னா 5 பேஜஸ் கவர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கொஸ்டின்லேயே வந்து டாபிக்ஸ் இருக்குது, அவ்வளோதான், ஹெட்டிங்ஸ் இருக்குது. அதாவது ஃபேமிலியில் எப்படி இருக்கும் ஜெண்டர் ஐடென்டிட்டி, ஸ்கூலில், ஆர்கனைசேஷனில் அப்படிங்கிறத இங்கே டாபிக் எழுத போகிறீங்க. ஸோ ஜெண்டர் ஐடென்டிட்டி அண்ட் சோஷியலைசேஷன் ப்ராக்டிசஸ் இன் ஃபேமிலி, அடுத்தது ஸ்கூலு, அடுத்தது எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன், இதுதான் வந்து டாபிக். இதில் வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கும்போது ஜெண்டர் ஐடென்டிட்டி அண்ட் சோஷியலைசேஷன் ப்ராக்டிசஸ் இன் ஃபேமிலி, அப்போ குடும்பத்தில் எப்படி வந்து இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறதும் சோஷியலைசேஷன் ப்ராக்டிசஸும் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு குடும்பங்கிறது தான் வந்து ஒரு ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, குழந்தையினுடைய வளர்ச்சிக்கான ஒரு பயணத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபேமிலி இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் இன் த டெவலப்மெண்டல் ஜேர்னி ஆஃப் த சைல்டு. ஓகே, ஒரு குழந்தை வளர்ச்சி, ஓகே, அது எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இது தெரியும். அக்கார்டிங் டு பெஸ்டலால்ஸ், த நோட்டட் அமெரிக்கன் எடுகேஷனிஸ்ட், இவர் வந்து ஒரு அமெரிக்க கல்வியாளர். இவர் வந்து ஒரு இதை சொல்கிறாரு, என்னென்னா முதல் 6 வருஷம் குழந்தை பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு 6 இயர்ஸில் அந்த குழந்தை வந்து என்னவாக இருக்கும், அந்த குழந்தை இன்ஃபான்சியாக இருக்கும். அதே மாதிரி ஏர்லி சைல்ட்ஹுட், இது எல்லாமே வந்து என்ன ஒரு பீரியட் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஒரு க்ரூஷியலான பீரியட். நம்ம வளர்க்குறதுக்குமே அந்த குழந்தைங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கும் போதும் இதில் அது ஒரு க்ரூஷியலான பீரியட். இது ஏன் சொல்கிறாங்க, இப்போ நமக்கே சொல்லுவாங்க இல்லையா, 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படின்னு சொல்லி. ஸோ 5 வயசுக்குள்ளேயே எல்லாத்தையும் அந்த குழந்தைங்க வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அந்த பீரியட் தான் வந்து ஒரு க்ரூஷியலான பீரியட். நல்லது கெட்டது இதெல்லாம் கற்றுக்குறாங்க. அடுத்தது, எடுகேஷனிஸ்ட் அண்ட் சோஷியலிஸ்ட் கன்சிடர் ஃபேமிலி அஸ் த ஃபஸ்ட்டு ஸ்கூல். ஒரு கல்வியாளரும் ஒரு சமூக ஆர்வலரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குடும்பம் தான் வந்து ஒரு குழந்தைக்கு முதல் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் டீச்சர் யார் அப்படின்னும்போது அம்மா தான் அவங்களோட ஃபஸ்ட்டு டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மதர் தான் வந்து என்னவாக இருக்காங்க, ஒரு டீச்சராக இருக்காங்க. குடும்பம் தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கூலாக இருக்குது. சில்ட்ரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க நேச்சுரலாகவே எந்த எஃபர்ட்டும் போடாமையே அவங்க என்னென்ன கற்றுப்பாங்க, ட்ரெஸ் பண்ண, அது மாதிரி பேசுகிறதுக்கு. ஏன்னா அம்மா எப்படி பேசுகிறாங்களோ அப்படியே குழந்தைங்க பேசும், அப்பா எப்படி பேசுகிறாங்களோ அப்படியே பேசும். அவங்கள அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வித் தேர் ஓன் செக்ஸ் அஸ் வெல் அஸ் வித் ஆப்போசிட் செக்ஸ். அதே மாதிரி அவங்களோட ஓன் ஜெண்டராக இருந்தாலும் சரி, ஆப்போசிட் ஜெண்டராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அது மாதிரி அவங்க நேச்சுரலாக அவங்க பேசுகிறத அப்படியே பேசுவாங்க. Other such habits from their family members, especially from the parents through the process of imitation. ஸோ அதுதான் சொல்கிறேன். அது மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அத்தை மாமாவாக இருக்கலாம், சித்தப்பா சித்தியாக இருக்கலாம். ஸோ இவங்கள்ட்ட இருந்து அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை அப்படியே பேசும். இமிட்டேஷன்னா அதுதானே, அப்படியே பேசுவாங்க. ஸோ அதுவும் நடக்கும். அது இல்லாமல் ஒரு தாய்மொழி வழியாக கூட இந்த குழந்தைங்க ஒரு மேஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினிட்டியை கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆண் பிள்ளை ஆனாலும் ஜான் பிள்ளை அப்படின்னோடனே அந்த ஆண் குழந்தை என்னவா மாறிடும், ஜான் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ அப்போ அங்கே அந்த மொழியிலேயே நம்ம என்ன சொல்லித்தரோம், மேஸ்குலினிட்டி சொல்லித்தரோம், ஃபெமினிட்டியை சொல்லித்தரோம். அண்ட் இட் ஹெல்ப்ஸ். அதே மாதிரி இது வந்து அவங்க அதோட அடாப்ட் பண்ணவும் வச்சுக்குது. இந்த ஜெண்டரை பெண் குழந்தைங்கள அதோட அடாப்ட் பண்ண வைக்கிறாங்க, அதே மாதிரி ஆண் குழந்தைங்கள அந்தந்த இதோட அடாப்ட் பண்ண வைக்கிறாங்க. இது மாதிரி ஸ்பெசிஃபிக் பிஹேவியர் ஆஸ்பெக்ட், இந்த சமூகம் என்ன வந்து ஒரு ஜெண்டர்கிட்டேருந்து எதிர்பார்க்குதோ, இந்த பிஹேவியர்லாம் ஆண் பண்ணணும், இந்த பிஹேவியர்லாம் பெண் பண்ணணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குதோ அதன்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைங்க. பேரண்ட்ஸ் த்ரூ எக்ஸர்ட் கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் டீச்சிங் த ஜெண்டர் ரோல்ஸ் டு த சைல்டு. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து தான் ரொம்ப அதிகப்படியான இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. நீ இப்படி செய் அப்படி செய், இதான் ஜெண்டர் ரோல், நீ வந்து பாய், நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, வீடு கூட்டக்கூடாது, நீ வந்து ஃப்ராக் போடக்கூடாது, நீ வந்து கேர்ள், நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போடக்கூடாது, நீ வந்து வெளியில் போய் மெக்கானிக்கல் ஒர்க்கெல்லாம் பார்க்கக்கூடாது. இது எல்லாமே பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸில் நடக்குது. அதே மாதிரி ஓல்டர் சிப்ளிங்ஸ், அதாவது அண்ணா அக்கா அவங்களோட எல்டர் எல்லாருக்கூடையும் இருக்கும்போதும் அவங்களும் அதில் என்ன பண்ணுறாங்க, சிக்னிஃபிகண்ட் ரோல். அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றதை பார்த்தும் இந்த குழந்தைங்க கற்றுட்டு இந்த சோஷியலைசேஷன் ப்ராசஸில் இவங்களும் மிங்கிள் ஆகிறாங்க. Children follow the footprints of their older siblings in selecting different activities and hobbies to be undertaken as well as setting their life goals. மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அவங்களோட எல்டர்ஸ், இவங்க அண்ணா என்ன சூஸ் பண்ணியிருக்கா அதே நம்ம சூஸ் பண்ணலாம். அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, அவங்களோட ஹாபீஸ் என்ன. அப்போ மேல் சைல்டுனா அவங்க வெளியில் போய் கிரிக்கெட் விளையாடுவாங்க, இதெல்லாம் அவங்களோட ஹாபீஸு, அவங்களோட ஆக்டிவிட்டீஸு. ஜிம் போவாங்க. ஃபீமேல் சைல்டுனால் வீட்டில் இருப்பாங்க. இப்போ நார்மலாக இல்லை. ஸோ
இதுதான் வந்து ஜென்ரலாக நடக்கிறது. ஸோ அதனை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் கோல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதில் இது பண்ணுறாங்க. அப்போ அவங்க எல்டர்லி சைல்ட்லேருந்தும் கற்றுக்குறாங்க. As a result, the older sibling serves as a means to perpetuate gender role stereotypes in the society from generation to generation. ஸோ அப்போ ஒரு இந்த ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன் எப்படி அதை கற்றுக்கிட்டே வராங்க அப்படின்னா, இந்த பெரியவங்கள வச்சும் அவங்களுடைய அண்ணா அக்கா இவங்கள வைத்தும் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இதுதான் நம்மளுடைய ரோலு, ஒரு ஃபீமேல்னால் இப்படி தான் இருக்கணும், மேல்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ குடும்பத்தை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது ஜெண்டர் ஐடென்டிட்டி அண்ட் சோஷியலைசேஷன் ப்ராக்டிசஸ் இன் ஸ்கூல் அண்ட் எஜுகேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஸ்கூலில் எப்படி நடக்குது, ஸ்கூல்ஸ் எப்படி, ஸ்கூல்ஸும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலை தானே வந்து ப்ளே பண்ணுது. அப்போ அங்கே எப்படிலாம் இந்த குழந்தைங்க பிஹேவ் பண்ணலாம், அங்கே எப்படி இந்த ஜெண்டர் ரோல்ஸை வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸ்கூல்ஸ் play a significant role in reaching out gender roles in to children. ஓகே, ஸோ அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. The instructional materials used in the classroom to exert influence on children in learning the gender roles. அதே மாதிரி இது இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸும் எதை நம்ம யூஸ் பண்ணுறோம், கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ், அதாவது சார்ட்டாக இருக்கலாம், ஒர்க்கிங் மாடலாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அந்த மெட்டீரியல்ஸ் கூட என்ன பண்ணுது, சில்ட்ரனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எதை வச்சு, ஜெண்டர் ரோலை வச்சு, மேல் சைல்டு அப்படின்னு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இந்த மாடர்ன் டே கிளாஸ் ரூம்ஸ் டிவி செட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். இப்போ டிவி நம்ம யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க. இந்த these TV educational programs can be also designed to portray as less gender stereotypical behavior in the characters and their activities. அது மாதிரி டிவி எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ்லேயும் நமக்கு என்ன பண்ணுறாங்க, போர்ட்ரே பண்ணுறாங்க ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இதுதான் அப்படின்றத. அதாவது ஒரு டீ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ வந்து ஒரு பொண்ணு தான் கொண்டு போய் கொடுப்பாங்க, பையன் வந்து கொடுக்கக்கூடாது, பையன் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து இருந்துச்சு முன்னாடி. இப்போ என்னவா மாற்றிருக்காங்க, பொண்ணுக்கு பையன் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிவி ப்ரோக்ராம்ஸும் என்ன இது பண்ணுதுன்னா, ஜெண்டர் ரேடியோ டைப்ஸ் அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் கூட என்ன பண்ணுது, இம்பார்ட்டண்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. அதாவது நம்ம டீச் பண்ணும்போது இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வருது. ஜெண்டர் ரோல்னால் இது தான். இப்போ பாய்ஸ்னால் நீங்கள் கிரிக்கெட் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதும், கேர்ள்ஸுன்ற போது ஷட்டில் பேட்மிண்டன் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம வந்து அங்கேயே என்ன ஆகுதுன்னா ஜெண்டர் ரோல் வந்து பிரியுது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கேன் பி ஷோன் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த students by providing equal opportunities to girls to participate in all sports activities like boys and making also provision for mixed groups in sports activities. இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை நம்ம இங்கே அந்த குழந்தைங்களுடைய மைண்ட்ஸில் விதைக்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும், கேர்ள்ஸுக்கும் ஒரு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இப்போ பாய்ஸ் வந்து எந்த இன்னொரு கேம்ஸ் வேணாலும் விளையாடலாம், ஆனால் கேர்ள்ஸ்னால் இன்டோர் கேம்ஸ், கேர்ள்ஸ்னால் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அந்த மாதிரி இல்லாமல் கேர்ள்ஸுக்கும் இந்த பாய்ஸோடைய ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவிட்டீஸில் ஒரு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்போது, நேம்ஸ் எடுக்கும்போதே என்ன பண்ணுறாங்க, பாய்ஸ் நேம்ஸ் மட்டும்தான் கிரிக்கெட்க்கு எடுப்பாங்க, கேர்ள்ஸ் நேம்ஸே எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இது மாதிரி பிரிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை இங்கே கொண்டு வரலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம் கேர்ள்ஸுக்கும் அப்படிங்கிறதான். அப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுக்கிறாங்கனாவே அந்த படத்தில் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுறாங்க பாய்ஸ்னால், அதில் ஒரு பொண்ணு வந்து கிரிக்கெட்டில் அவங்களோட மிங்கிள் ஆகி இருந்து அந்த ஸ்போர்ட்டில் அதுவும் நல்ல டேலண்டடாக இருந்து அந்த பொண்ணு விளையாடுச்சுன்னா, அப்போ அதோட ஃபீட்பேக்கு கூட பார்த்திங்கன்னா என்னவாக தான் இருக்குது, நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்காமல் இருக்கணும் அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்தே நம்ம வந்து என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ பாய்ஸ்க்கு இந்த ஸ்போர்ட்ஸு, கேர்ள்ஸ்க்கு இந்த ஸ்போர்ட்ஸுன்னு இல்லாமல் நம்ம வந்து என்ன செய்யலாம், கற்றுக் கொடுக்கலாம். அப்போ மேக்கிங் ப்ரொவிஷன், அந்த குழந்தைங்களும் அந்த மிக்ஸ்டு குரூப்ஸில் அந்த ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருந்தால், இன்ட்ரெஸ்ட் இருந்தால், அவங்களுக்கு டேலண்ட் இருந்தால் அவங்க பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, எந்த கேமில் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்யணும், இப்போயே கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கணும், அவங்களோட மைண்ட்ஸில் விதைக்க ஆரம்பிக்கணும். இப்போ once the child joins the kindergarten, the peer group starts exerting influence in shaping the child's views on
ஜெண்டர் ரோல்ஸ். அப்போ இந்த குழந்தைங்க கேஜி, யூகேஜி, எல்கேஜி இதுலேயே சேர்ந்த போதே அந்த குழந்தைங்களுக்கு அங்கேயே பாய்ஸு கேர்ள்ஸு சண்டை வந்துடும். ஸோ அந்த பியர் குரூப்பு அவங்கக்கிட்ட இருந்தே அவங்க கற்றுப்பாங்க. ஓகே, இந்த பாய்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, கேர்ள்ஸ்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்தே இதுதான் நம்மளோட ஷேப், இப்படி தான் நம்ம இருக்கணும், இப்படி தான் நம்ம போகணும் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ அது இருக்கக்கூடாது. சில்ட்ரன் லேர்ன் ஃப்ரம் ஒன் அனதர் வாட் இஸ் ஜெண்டர் அப்ராப்ரியேட் பிஹேவியர் அண்ட் வாட் இஸ் நாட். முன்னாடி என்ன சொன்னாங்க, ஓல்டர் சிப்ளிங்ஸ்டும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் இங்கே என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தரே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய ஜெண்டர் அப்ராப்ரியேட் பிஹேவியர் என்ன, இவங்க இப்படிலாம் பண்ணலாம், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத இவங்களோட பியர்ஸ் கிட்டேருந்தும் கற்றுக்கிறாங்க. திஸ் கன்சிஸ்டன்ட்லி என்கரேஜஸ் சில்ட்ரன் இன் 3 ஏரியாஸ் ஆஃப் பிஹேவியர்ஸ். ஒன்று, ஹவு டு பிஹேவ். இன்னொன்று, ஹவு டு ட்ரெஸ், ஹவு டு திங்க் இன் அ சர்டன் வே அப்ராப்ரியேட் டு ஒன்ஸ் ஜெண்டர். ஸோ இது எல்லாத்தையும் இங்கேருந்து கற்றுக்குறாங்க, ஒன் அனதர் கற்றுக்குறாங்க. Those schools should provide the school social settings for formulating students to learn the equality among the sexes and eligibility to have equal opportunities for development. It is unfortunate that most often schools are found to portray gender specific roles and images that prevail in the wider society outside school. ஸோ என்ன தான் ஸ்கூல்ஸில் வந்து ஒரு சோஷியல் செட்டிங்ஸை கொண்டு வந்தாலும், ஓகே, எந்த இனம் மதம் இதெல்லாம் வேறுபாடு இல்லாமல் நம்ம எல்லோரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறோம், ஒரே கிளாஸில் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸை அவங்க கொண்டு வந்து கொடுத்தாலும், அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் கூட எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் கூட சில ஸ்கூல்ஸில் இது எதுவுமே இல்லை. இன்னமும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஜெண்டர் ரோல்ஸை, ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் ரோல்ஸை போர்ட்ரே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களோட இமேஜஸ் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், பாய்ஸ்னால் இப்படி தான், கேர்ள்ஸ்னால் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு சமூக இதை வந்து இன்னமும் கட்டமைத்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோல் ஆஃப் ஃபேமிலி, ஸ்கூல், பியர்ஸ், டீச்சர்ஸ், கரிக்குலம் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இன் சேலஞ்சிங் ஜெண்டர் இன்இக்வாலிட்டிஸ் ஆர் ரீஇன்ஃபோர்ஸிங் ஜெண்டர் பேரிட்டி. இது நல்ல டாபிக்ஸ் ஒன்றுமே இந்த சப்ஜெக்டில். ஒரு ஃபேமிலியோடைய ரோல் என்ன, ஒரு ஸ்கூலோட ரோல் என்ன, அதே மாதிரி ஒரு பியரோட ரோல் என்ன, ஒரு டீச்சர்ஸ், இதை பற்றி தான் இங்கே கொடுக்க போகிறாங்க. அதாவது ஜெண்டர் இன்இக்வாலிட்டிங்கிறது இருக்கா இல்லையா, இன்னமும் இருக்குது, நம்மளுடைய தேசத்துலேயும் இருந்துட்டு தான் இருக்குது. வேலைக்கு கூட 50% வந்து நமக்கு கிடைக்கல. அவங்களுக்கு நமக்கு 33% தான் கிடச்சிருக்கு இல்லையா. நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னும் போது ஆப்பர்ச்சுனிட்டி என்ன தான் இருக்குது, 33% தான் ஃபீமேலுக்கு இருக்குது. ஸோ அங்கே இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆர் ரீஎன்ஃபோர்ஸிங் ஜெண்டர் பேரிட்டி, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாபிக் ரோல் ஆஃப் த ஃபேமிலி. ஃபஸ்ட்டு அங்கேயே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க டாபிக். அப்போ ரோல் ஆஃப் த ஃபேமிலின்னு எழுதிட்டிங்கன்னா போதும். இன் ரீஎன்ஃபோர்ஸிங் ஜெண்டர் பேரிட்டி, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் சில்ட்ரன் ஆர் க்ரூம்டு டிஃப்ரெண்ட்லி இன் த ஃபேமிலி. ஃபேமிலிலேயே மேல் சைல்டுனால் இப்படி, ஃபீமேல் சைல்டுனால் இப்படின்னு தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்து தான் வளர்க்குறோம். பார்ட்டிசிபேஷன் இன் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டொமஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ் ஹெல்ப் சில்ட்ரன் டு learn the gender roles of both the sexes and adopt them appropriately. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியோட ஃபங்க்ஷன்ஸ்லேயோ இல்லை ஒரு டொமஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ்லேயோ ஒரு குழந்தைய கொண்டு போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கு மூலியமாக என்ன பண்ணிக்கிறாங்க, அங்கேயும் ஜெண்டர் ரோலை வந்து அந்த குழந்தைங்க கற்றுக்குறாங்க. ஓகே, மேல்னால் இப்படி, ஃபீமேல்னால் இப்படி, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தைங்களும் அடாப்ட் பண்ணிக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் இப்படி தான் நீ பிஹேவ் பண்ணணும், இப்படி தான் நீ நடக்கணும், இப்படி தான் நீ போகணும், நீ எப்படி வேணாலும் விளையாடலாம், நீ எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிறத ஒரு ஜெண்டருக்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தைங்க அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபீமேல் சைல்டு டேக்ஸ் இட்ஸ் மதர்ஸ் அஸ் இட்ஸ் ரோல் மாடல் while மேல் சைல்டு ஃபாலோஸ் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபாதர் ஃபார் லேர்னிங் தேர் ஜெண்டர் ரோல்ஸ். அதே மாதிரி மேல் சைல்டு கண்டிப்பாக அப்பாவை பார்த்து பிஹேவ் பண்ணுறது தான். அப்பா எப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்க ஆக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸோ அதை தான் வந்து பார்த்து பாய் சைல்டு பண்ணுது. அதே மாதிரி அம்மா வந்து குக் பண்ணாங்கன்னா அம்மா குக் பண்ணுற வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, ஃபீமேல் சைல்டு லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் அவங்களோட ரோல் மாடலாகவும் இருக்கிறாங்க. At the age of 5, male child refuses to be decorated with the flowers and female child disclines boys wear. அதே மாதிரி 5 வயசுக்கு மேலே ஒரு பையனுக்கு வந்து அவங்க அம்மா வந்து சடை பின்னி பார்க்கணும், ஒரு ட்ரெஸ்ஸு கேர்ள்ஸோட புடவை கட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க குட்டி குழந்தைகள்.
அந்த மாதிரி பண்ணும்போது 5 வயசுக்கு மேலே நீங்கள் பண்ணீங்க, இல்லை 5 வயசில் பண்ணீங்கன்னா அந்த குழந்தை வந்து முடியாது அப்படின்னு சொல்லி தானாகவே வந்து என்ன பண்ணிடும், வேணான்னு சொல்லிடும், அடம் பிடிக்கும். அதே மாதிரி ஃபீமேல் சைல்டும் எனக்கு இந்த பாய்ஸோட இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிடும். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் அங்கே கற்றுக்குறாங்க. பேரண்ட்ஸ் ஷவரிங் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஈக்குவலி ஆன் தேர் மேல் அண்ட் ஃபீமேல் சில்ட்ரன் அண்ட் ப்ரொவைடிங் என்கரேஜ்மெண்ட் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் செக்ஸ், besides considering the female child not as a burden, will go a long way in promoting gender parity. பாருங்களேன், இன்இக்வாலிட்டிக்கு எங்கேருந்தே ஆரம்பிக்குதுன்னா குடும்பத்திலேருந்தே ஆரம்பிக்குது. குடும்பத்திலேயே வந்து பேரண்ட்ஸ் வந்து 2 குழந்தைங்களுக்கும், ஆம்பளை குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, 2 குழந்தைங்களுக்கும் சரிசனமான அன்பையும் அரவணைப்பையும் அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி ஒருத்தருக்கு வந்து நல்லா கொடுத்து, ஏன்னா அவங்க வந்து ஃபீமேல் சைல்டை என்னவா நினைக்கிறாங்கன்னா ஒரு பாரமாக நினைக்கிறாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் இந்த குழந்தை வந்து வேறு வீட்டுக்கு போகுது, இங்கே இருக்க போகிறது இல்லை, நம்ம காலம் ஃபுல்லாக யார் கூட இருந்தாகணும், பையன் கூட இருந்தாகணும். அப்போ இந்த பையனை தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, தூக்கி வைக்கிறது, அவனுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, அவன் கேட்டால் செய்கிறது, இந்த மாதிரி பழகிட்டாங்க. அது இல்லாமல் அங்கேயே வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் அவங்க பார்த்து வளர்த்தாங்க. அப்படிங்கும்போது அங்கே என்ன பண்ணலாம், நம்ம ஜெண்டர் பேரிட்டியை வந்து இல்லாமல் நம்ம வந்து கொண்டு வரலாம். அப்போ ஒரு வில் கோ அ லாங் வே இன் ப்ரமோட்டிங் ஜெண்டர் பேரிட்டி. அப்போ நம்ம கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான். In family where both husband and wife go out for job, males sharing the domestic responsibilities and females taking the responsibility of procuring provisions and groceries required for the family. இப்போ ஒரு அம்மா அப்பா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க வந்து வேலைக்கு வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த மேல் சைல்டு என்ன பண்ணுறது, மேல் சைல்டு டொமஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எடுத்துக்கலாம். வெளியில் கடைக்கு போகிறது, காய் வாங்குறது, இதெல்லாம் வந்து பாய் சைல்டு. ஃபீமேல் சைல்டு அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குரிய க்ராசரிஸ் எல்லாத்தையும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும்னு சொல்லி அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஒருத்தரும் அவங்களோட வேலைகளை பிரிச்சுக்கிறாங்க. மேனேஜிங் ஃபினான்ஸ், கரேஜியஸ் enough to go out alone and participate in social functions, supervising the study of the children at home, etc. indicate that our society is slowly moving towards gender equality. இப்போ பெண் குழந்தையும் நம்ம வந்து வெளியில் அனுப்பி போய் காய்கறி வாங்கிட்டு வா, போய் எதனாலும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது அந்த குழந்தைங்களும் என்ன பண்ணுது, வெளியில் போய் துணிச்சலாக தன்னுடைய வேலையோ தன்னுடைய ஃபினான்ஸையோ தன்னுடைய வருமானத்தையோ பார்த்துக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு வந்து நம்ம இப்போயே குழந்தை வீட்டில் இருக்கும்போதே தைரியம் சொல்லி அனுப்புறது, இது எல்லாமே நடந்தால் இப்போ நம்மளுடைய சமூகத்தில் இதெல்லாம் நடந்துட்டு வருது. அப்படி வரும்போது ஸ்லோவாக நடந்துட்டு வருது டுவர்ட்ஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இதில் தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வரது. பெண்ணுன்னா வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமூகம் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையுது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலோடைய ரோல் என்ன அப்படிங்கிறது தான். ஸ்கூலில் என்ன ரோலு, education is the single most powerful process for redressing the inequalities in gender in the society. இப்போ கல்விங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். ஓகே, கல்வியினால் ஒருத்தர் கற்றுக்கிறதுனால, நம்ம டீச்சர்ஸ் ஆகிய நாம் கற்றுக்கிறதுனால நம்ம போய் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சொல்லித்தரும்போது இந்த இன்இக்வாலிட்டிஸை நம்ம எடுத்து விட முடியும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம ரீட்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க ஒரு சமூகத்தில். அப்போ அந்த சமுதாயமே அந்த இப்போ ஒரு 30 பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோன்னா அந்த 30 பிள்ளைகள் போய் அவங்களுடைய சமூகத்துக்கும் அவங்களுடைய சொசைட்டிக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. In India, gender inequality refers to socially constructed differences between men and women that empower one gender to the detriment of the other. சரி, ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு அடிமை, அப்படி தான் இங்கே கொண்டு வராங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் கண்டிப்பாக இது நடக்குது. ஆணுக்கு கீழே தான் பெண்ணு அப்படிங்கிறத இங்கே கண்டிப்பாக வந்து இது பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஜெண்டர் இன்இக்வாலிட்டிஸ் இன்க்ளூட் அன்ஈக்குவல் ரைட்ஸ். ஓகே, உனக்கு ஆண் அப்படின்னும்போது அவங்களுக்குனா தனி உரிமைகள், பெண் அப்படின்னா அதுக்கு தனி உரிமைகள். அப்போ அவங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாம், பெண்ணுனா இதை செய்யக்கூடாது. அதே ஒரே சட்டத்தை 2 பேருக்கும் அப்ளிகபிள் கிடையாது அப்படிங்கிறது இங்கே நடந்துட்டு தான் இருக்குது.
Gender inequalities include unequal rights, responsibilities and opportunities for women, which led to their poor state of health. இன்னமும் கூட சமூகத்தில் ஒரு ஆண் வந்து பெண்ணை வந்து வேலைக்கு போகக்கூடாது, அதாவது கல்யாணமான ஆண் பெண் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பெண் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேலைக்கு போவாங்க, ஆனால் பெண் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்க சொல்லும்போது அந்த பெண் வேலைக்கு போகாமல் தான் இருக்கணும். இதுதான் ஒரு சமூக கோட்பாட்டில் இருக்குது. அவங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதில்ல, வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல, பொறுப்புகள் கிடைக்கிறதில்ல, அவங்களுக்குன்னு ஒரு எதுவுமே இல்லை. விச் லீட் டு தேர் புவர் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்து. அது மாதிரி இதனால் வந்து அவங்களுடைய கல்வியும் சரி, அவங்களுடைய ஹெல்த்தும் சரி, அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் சரி ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது. யாரோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தா மென்னோட கம்பேர் பண்ணும்போது. அப்போது ஒரு ஆண் தான் வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியராக இருக்காங்க. இன் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் இன் ஸ்கூல்ஸ், பர்சன்டேஜ் ஆஃப் த கேர்ள்ஸ் என்ரோல்மெண்ட் இஸ் சிக்னிஃபிகண்ட்லி லோ ஆஸ் கம்பேர்ட் டு தட் ஆஃப் பாய்ஸ். அதே மாதிரி குழந்தைங்க வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பெண் குழந்தைங்களுடைய என்ரோல்மெண்ட் அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் நடக்குது. ஆண் குழந்தைகள் தான் வந்து அதிகமாக வந்து ஸ்கூல்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ பெண் குழந்தைங்களை சேர்க்கறதுக்கு பயப்படுறாங்க, சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அது படித்து என்ன பண்ண போகுது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பர்டிகுலர்லி இன் ரூரல் அண்ட் ஹில்லி ஏரியாஸ் ஆஃப் இந்தியா. இப்போ கிராமத்துலேயும் அதே மாதிரி மலைவாழ் ஜனங்கள் மத்தியிலையும் இது அதிகமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிறந்திருக்காங்க, ஆனால் குழந்தைங்களுடைய ஸ்கூல் அட்மிஷன் நடக்கலை, ஸ்கூலுக்கு வந்து சேர்க்கலை. பாய்ஸை விட பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்கூல்ஸில் கேர்ள்ஸை சேர்க்கறது கம்மியாக இருக்குது. 60% கேர்ள்ஸ் அட்மிட்டட் டு த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட். ஓகே, ட்ராப் அவுட் பிஃபோர் தே கம்ப்ளீட் 8th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்த்து விடுவாங்க, ஆனால் 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளார அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. இது 60% பெண் குழந்தைகள் இந்த கல்வியிலிருந்து என்ன பண்ணுறதில்ல, அடுத்த ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்தியாவில் நடக்கிறது, இன்னமும் நடந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ப்ரைமரி ரீசன்ஸ். இதுக்கு என்னது தான் வந்து முதன்மையான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் விமன் டீச்சர்ஸ். ஓகே, பெண் டீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது இல்லை, ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய படிச்சிருக்காங்க ஆனால் வேலை கிடைக்கல அப்படியும் இருக்குது. ஸோ பெண் ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால் குறைவாக இருக்கிறதுனாலையும் நான் அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்கூல் வித்தின் த ரீச். ஓகே, ஸோ அவங்களோட ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பல கிலோமீட்டர் நடந்து ஆறுலலாம் நடந்து இப்படிலாம் தாண்டி போய் கூட சில குழந்தைங்க படிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நியூஸில் பார்க்குறோம். அந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து பக்கத்திலே இல்லை, அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அடுத்தது பேசிக் கம்யூனிட்டிஸ் ஸ்கூல்ஸில் இல்லை, அது ஒரு பிரச்சனை. ஃபர்தர் கரிக்குலம் கண்டென்ட்டும் வந்து ரொம்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லை. ஓகே, மலைவாழ் ஜனங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கரிக்குலம் கண்டென்ட்டும் இல்லை. டெக்ஸ்ட் புக்ஸு, டீச்சர்ஸு, பியர்ஸு இது எதுவுமே கிடைக்காம இருந்தது. டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் ஆல் சீம் டு டிஸ்பிளே ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. அதே மாதிரி ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ன்னு வந்தாவே அதில் கூட என்னத்தை தான் நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறத தான் லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கிறோம். அப்டக்கிள்ஸ் ஃபேஸ்டு ஓகே பை விமன் இன் கெட்டிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எஜுகேஷன். அப்போ தடைகள் நிறையா இருக்குது. ஒரு பெண்ணுக்கு படிக்கணும் அப்படிங்கும்போது கூட அவங்களுக்கு சரிசமமான வாய்ப்புகள் இந்த கல்வியில் கூட கிடைக்கிறதில்ல. வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் ஜெண்டர் பேரிட்டி இன் ஸ்கூல்ஸ். அப்போ இதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கலாம், சமூகத்தில் ஒரு எல்லாரும் சமந்தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்டக்கிள்ஸ், தடைகள். அது என்னென்ன தடையாக இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு பெண் படிக்க போகல, ஒரு குழந்தை படிக்க போகலங்கும் போது அங்கே வறுமை இருக்கிறதுனாலையும், அதுக்கு மாதிரி லேக் ஆஃப் ஆக்சஸ் டு ஸ்கூல், அதே மாதிரி ஈஸியாக ஸ்கூலுக்கு வந்து போகணுன்னா பஸ்ஸில் ஏறி போகணும், அந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கணும், அது எல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு தடைக்கற்களாக இருக்குது. அப்டக்கிள்ஸ்னால் தடைகள். அடுத்து லேக் ஆஃப் ப்ராப்பர் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இன் ஸ்கூல்ஸ். ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமுமே வந்து எந்த ஸ்கூல்ஸ்லேயுமே நான் பார்த்ததில் வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்கூல்ஸில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை. டாய்லெட் ஃபெசிலிட்டி இருந்தால் கூட அது ப்ராப்பராக இல்லை.
அவ்வளோ ஒரு ஸ்மெல்ஸோட தான் இருக்குது. ஸோ அது நமக்கு லேக் ஆகுது. General discrimination shown by teachers in the classroom practices, sexual harassment by peers and the school staffs etc. discourage girls from going to school. பாருங்களேன், எதெல்லாம் கூட தடையாக வருது. ஒரு பெண் குழந்தை படிக்க போகணும் அப்படிங்கும் போது அங்கே டீச்சர்ஸே என்ன பண்ணுறாங்க, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அவங்களுடைய வேலை என்ன, கல்வியை கற்றுக் கொடுக்கறது, அந்த குழந்தைக்கு புரியாததை கற்றுக் கொடுக்க. அதை விட்டுட்டு அங்கேயும் போய் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வேறுபாடு பார்க்குறாங்க. ஓகே, ஆம்பளை பிள்ளை அப்படிங்க அங்கேயும் போகுது, பெண் குழந்தை அப்படின்னா அதுக்கு ஒரு தனியான டிஸ்கிரிமினேஷன் நடக்குது இல்லையா? ஸோ அதுவும் நடக்குது. இதையும் கிளாஸ் ரூம்ஸில் நடந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லையா, அது நடக்கும்போது ஒரு குழந்தைக்கு நடந்தால் கூட, ஒரு பெண் குழந்தைக்கு அந்த கிராமத்துலேயோ ஒரு மலைவாழ் ஜனங்கள் வாழ்கிற இடத்துலையோ நடக்கும்போது மற்ற குழந்தைகளை அவங்க கல்வி ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவங்க எவ்வளவு பயப்பட வேண்டியதாக இருக்கும் ஒரு பேரண்ட்டாக நம்ம நினைக்கும் போது. அப்போ அங்கே நடக்கிற அந்த தவறுகள் பியர்ஸ்னாலையும், அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டாஃப் கூட இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்களனாலையும் நடக்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் போகிற இதே வராது, அந்த பயம் இருக்கும், அந்த சமூகத்துக்கும் அந்த பயம் வந்துடுது அப்படிங்கிறதுனாலையும். அப்போ அதை வந்து நம்ம அங்கேருந்து எடுக்கணும். நோ ஃபீமேல் ரோல் மாடல்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஃபீமேல் ரோல் மாடல்ன்றது இல்லவே இல்லை. அப்போ அங்கே என்ன நடக்காது, அப்போ அந்த கேர்ள்ஸ் வந்து நம்மளும் இப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம்ப்பா, நம்மளும் இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணலாம்ப்பா, நம்மளும் வந்து ஒரு குடும்பத்தை நடத்தலாம், நம்மளும் ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து எப்போ வரும்னா, ஒரு நல்ல ஒரு பெண் வளர்ச்சி அடைந்த ஒரு பெண், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு சிஎம், இவங்களெல்லாம் நம்ம வந்து அந்த இடத்துல அவங்க பார்க்கும்போது தான் அவங்க வரும். இப்போ திரௌபதி முர்மு அவங்க வந்து ஒரு ஹில்லி ஏரியாவிலேருந்து வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் மாடல் அந்த ஊர்லேருந்து வரும்போது நம்மளும் அவங்கள மாதிரி வரணும்னு அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து நினைக்கலாம். அடுத்தது, இந்தியன் பேரண்ட்ஸ் கிவ் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் எஜுகேஷன். அது மாதிரி முக்கியமாக நம்ம இந்திய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல யாருக்கு, பெண்ணுடைய கல்விக்கு. அது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இப்போ 2 பேர் இருக்காங்க, பையன் பொண்ணு 12th முடிச்சுட்டாங்க. இப்போ ஃபினான்ஷியலி அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பையனை இன்ஜினியரிங் படிக்க வைக்குவாங்க, பொண்ணை வந்து இன்ஜினியரிங் படிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ அதாவது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த பெண் குழந்தைக்கு அப்படின்னு சொன்னாக்க கூட யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்கன்னா பையனுக்கு தான். ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. அடுத்தது வேஸ் அண்ட் மீன்ஸ் அப்படிங்கும்போது ப்ரொவைடிங் ப்ரைமரி ஸ்கூல்ஸ். அப்போ என்னத்தை வச்சு இதை தடுக்க முடியும் அப்படிங்கிறதான் இதெல்லாம் காரணங்கள். இதுக்கு எப்படி தடுக்க முடியும்? அப்போ ஒரு ஸ்கூல் வந்து அவங்க 1 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு ஸ்கூல் இருந்தால் அந்த குழந்தைங்களை கொண்டு போய் படிக்க வைக்கிறது ஈஸியாக இருக்கும். அது செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த அட்மிஷன் வந்து நடக்கும். கேர்ள்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலில் சேர்ப்பாங்க. ப்ரொவைடிங் ஃபார் ஹைஜீனிக் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வித் அடிக்வேட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், பர்டிகுலர்லி செப்பரேட் டாய்லெட்ஸ் ஃபார் கேர்ள்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு செப்பரேட்டாக டாய்லெட்ஸ், நம்ம டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும் முதல்ல, ஏன்னா அதில் ப்ராப்ளம் வரும். அடுத்தது தண்ணி வசதி இருக்கணும் அந்த டாய்லெட்டில், அதுவும் நமக்கு ரொம்ப லேக் ஆகுது. அதே மாதிரி செப்பரேட் டாய்லெட்ஸ், கேர்ள்ஸ்க்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியாக டாய்லெட்ஸ் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்போ அவங்க வந்து குழந்தைங்கள வந்து ஸ்கூலில் அட்மிஷன் கொடுப்பாங்க. ப்ரொவைடிங் ஃப்ரீ எஜுகேஷன், இவங்களுக்கு இலவசமான கல்வி கொடுக்கறது, ஃப்ரீ டெக்ஸ்ட் புக், இதெல்லாமே நம்ம இந்திய அரசாங்கம் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஃப்ரீயான பஸ் பாஸ் கொடுத்துட்றது, அது மாதிரி மதிய உணவு திட்டம் கொடுக்கறது, இப்போ காலை உணவு திட்டமும் நம்ம முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல், இதில் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி கிடையாது. இதன்படி அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணும்போது ஸ்கூல் அட்மிஷன் நிறையா நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. டீச்சர்ஸ் ட்ரீட்டிங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வித்தவுட் எனி ஜெண்டர் பயஸ். இதில் பாருங்கள், இதெல்லாம் கூட நடந்துகிட்ருக்கு. ஆனால் வந்து இந்த டீச்சர்ஸ் வந்து பயஸ்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அது நடக்காமையும் நம்ம தடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டீச்சர்ஸே அந்த மாதிரி ஜெண்டர் பயஸ்டாக பேசக்கூடாது, ஜெண்டர் பயஸ்டாக நம்ம கிளாஸும் எடுக்கக்கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கேர்ள்ஸ் டு ஸ்டடி ஆல் சப்ஜெக்ட்ஸ் லைக் பாய்ஸ்.
அது மாதிரி எல்லா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக அது பாய்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். அப்படி இருந்த இதெல்லாம் மாறணும் அப்படிங்கிறது தான். அப்போ அதில் வந்து வாய்ப்புகள் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கணும், பெண் குழந்தைங்களுக்கும். என்ஷூரிங் த சேஃப்டி ஆஃப் கேர்ள்ஸ் இன் த ஸ்கூல்ஸில் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்கு நமக்கு சேஃப்டி இருக்கா, பெண் குழந்தைங்களுக்கு, அதை நம்ம வந்து சொன்னாவே அதிகப்படியான எண்ணிக்கையில் பிள்ளைகள் வந்து சேர்க்குவாங்க. பேரண்ட்ஸ் வந்து பயப்படாமல் சேர்ப்பாங்க. டேக்கிங் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் பியர்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல் சர்வன்ட்ஸ் ஹூ இல் ட்ரீட் கேர்ள்ஸ். ஓகே, ஒரு கேர்ளை வந்து இல் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு கடுமையான நடவடிக்கைகள். அவங்க வந்து டீச்சர்ஸாக இருக்கலாம், அவங்க வந்து ஒரு ஸ்கூல் சர்வெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். இல் ட்ரீட் பண்ணுறது, புல்லி பண்ணுறது, இதெல்லாமே வந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைகள் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக அட்மிஷன் நிறையா நடக்கும். என்ஷூரிங் அட்லீஸ்ட் 50% ஆஃப் விமன் டீச்சர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் இன் ஸ்கூல்ஸ். விமன் டீச்சர்ஸ் 50% ஒரு ஸ்கூலில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், உறுதிப்படுத்திக்கணும். அப்படி இருக்கும்போது கூட இந்த அட்மிஷன்ஸ் வந்து நிறைய நடக்கும். ஸ்கூல் கரிக்குலம், டெக்ஸ்ட் புக்ஸில், ஸ்கூல் ப்ராக்டிசஸில், அதெல்லாம் எல்லாத்துலேயும் இப்போ பார்த்திங்கன்னா ஜெண்டர் பயாஸ் இருக்குது அப்படின்னு இதில் போகிறாங்க. அது எல்லாமே ஃப்ரீ ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை எடுத்திங்கன்னா அந்த புக்கில் ஒரு குடும்ப ஃபேமிலியை பற்றி சொல்கிறாங்கன்னா அந்த ஃபேமிலியோட பிக்சர்லேயே என்ன இருக்குன்னா, அப்பா வந்து நியூஸ் படிப்பார், நியூஸ் பேப்பர், அம்மா வந்து டீ கொடுப்பாங்க, இப்படி தான் நடக்கும். அப்போ அங்கேயும் ஜெண்டர் ரோல் பயாஸ்டாக வந்து அங்கே காமிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி காட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அதில் டெக்ஸ்ட் புக்கில் கூட நம்ம அந்த மாதிரி காமிக்கக்கூடாது. ரெப்ரசன்டேஷன் டு பேரண்ட்ஸ் இன் டிசைடிங் த ஸ்கூல் ப்ராக்டிசஸ். ஸோ ஸ்கூல் ப்ராக்டிசஸ் இதெல்லாம் இப்படி தான் நம்ம நடக்கிறோன்றதை பேரண்ட்ஸ்கிட்டையும் நம்ம இது பண்ணும்போது நமக்கு நிறைய அட்மிஷன்ஸ் ஸ்கூல்ஸில் வரும் அப்படிங்கிறத. அடுத்தது ரோல் ஆஃப் பியர்ஸ் இன் ரீஇன்ஃபோர்ஸிங் ஜெண்டர் பேரிட்டி. பியர்ஸோட ரோல்ஸ் என்ன? When a child enters the school, its age mates play a significant role in socializing it. These age mates are called as peers. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ரொம்ப ஈஸியாக வந்து குழந்தைங்க வந்து கேட்டுப்பாங்க. அப்போ ஏஜ் மேட்ஸுன்றவங்க ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க இல்லையா, ஸ்கூல்ஸ்க்கு போன உடனே. அப்போ ஏஜ் மேட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பியர்ஸ் அப்படிங்கிற வேர்டில் நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம், அவங்க நேம். Children keenly observe their peers' attitude towards gender roles and stereotypes and try to follow them to win the recognition and respect from their peers. இப்போ சில்ட்ரன் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க, பக்கீனாக அப்படியே பக்காவாக பக்கத்தில் இருக்க குழந்தை எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுது, அதோட ஜெண்டர் ரோல் என்ன. பாய்னா இப்படி தான், வாடா நம்ம போகலாம், அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற ஒரு பேப்பரை கூட என்ன பண்ண மாட்டான் அந்த பையன், எடுக்க மாட்டான், ஏன்னா நம்ம பையன்டா வாடா அப்படின்வாங்க. அண்ட் ட்ரை டு ஃபாலோ தெம் டு வின் த ரெகக்னிஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் தேர் பியர்ஸ். அதே மாதிரி அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கும்பலாக சேர்ந்துட்டு நாமனா இப்படி தான் அப்படின்னு நினைப்பாங்க. கேர்ள்ஸ்லேயும் அந்த மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரீ ஸ்கூல் கிளாஸஸ், பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டினியூஸ்லி க்ரோ ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். இப்போ ப்ரீ ஸ்கூல்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த அவங்க அப்படியே அந்த கேங் வந்து என்ன ஆகிட்டே வருவாங்க, அப்படியே வளர்ந்துக்கிட்டே தான் வருவாங்க. அண்ட் ரீச்சஸ் இட்ஸ் பீக்ஸ் அட் த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பக்காவாக வளர்ந்து நிற்பாங்க. Since the peer group members have the tendency to argue among themselves in favor of or against any concept, each one is able to form his or her own concept and function accordingly. ஸோ பியர் குரூப்ஸ் என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணலாம், ஃபேவராக பேசலாம், இல்லை வந்து ஒரு அகேன்ஸ்டாக அவங்க வந்து ஒரு கான்செப்டை பற்றி பேசலாம். ஒரு டாபிக் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே அங்கே நடக்கும். இட் குட் பி gender-based or concepts related to gender equality gradually develops in students as their educational level increases and get reinforced by peer group influence. ஸோ அவங்க வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை இதை கிராஜுவலாக அப்படியே கொண்டு வரலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அப்போ அவங்களோட பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா அவங்க வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை கற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பியர்ஸ்க்கு ரொம்ப ஒன்றும் பெரிய இது இல்லை, அது கம்மியாக தான் இருக்குது. டீச்சர்ஸோட ரோல் என்ன? டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வித் டீச்சர்ஸ் இல்லையா. டீச்சர்ஸ் ஏன்னா அவங்க நடத்திட்டே இருக்காங்க, அவங்க வந்துட்டுருக்காங்க போகிறாங்க, ஸோ அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டீச்சர்ஸ் ஆர் த ரோல் மாடல்ஸ் டு யங் ஸ்டூடெண்ட்ஸ்.
இப்போ டீச்சர்ஸுன்றவங்க ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க. டீச்சர்ஸ் வியூஸ் எப்படி இருக்குது, இப்போ டீச்சர்ஸோட வியூஸும் பாய்ஸ்க்கு வந்து ஃபேவராக இருக்கும்போது அப்போ எல்லாருமே அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்க டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸை மாற்றணும். அதனால தான் பிஎட்டில் இந்த ஒரு சப்ஜெக்டாக கொடுத்து நம்மளை படிக்க வைக்கிறாங்க. டீச்சர்ஸே முதல்ல கற்றுக்காமல் இருக்கும்போது அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கற்றுப்பாங்க? டீச்சர்ஸ் வியூஸ் என்ன, பிலீவ்ஸு, அப்புறம் பிஹேவியர் பிளே அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் டெவலப்பிங் ஜெண்டர் ஐடென்டிட்டி, ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஜெண்டர் ரோல்ஸ், பார்ட்டிகுலர்லி அமாங் த ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். சின்ன குழந்தைங்களுக்கு பர்டிகுலராக டீச்சர்ஸ் வந்து டீச்சர்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்க என்ன சொல்லித்தராங்க அதை அப்படியே கேட்ச் பண்ணிப்பாங்க அந்த குழந்தைங்க. அப்போ அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப ப்ளே பண்ணுது ப்ரைமரி ஸ்கூல்ஸில் எஸ்பெஷலி. டீச்சர்ஸ் ஆஃப் போத் செக்ஸஸ் ஷுட் நாட் ஷோ எனி டிஸ்கிரிமினேஷன். கேர்ள்ஸுக்குன்னா கேர்ள் டீச்சர் வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது, பாய்ஸுக்குன்னா பாய், அந்த மாதிரி கூட டிஸ்கிரிமினேஷன் வந்து இந்த கிளாஸ் ரூமில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லையோ ப்ராக்டிசஸ்லையோ இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சர் ஷுட் அவாய்ட் ஆக்ட்ஸ் லைக் constantly putting up questions in the class to the students belonging to a particular sex only. பாய்ஸ் இல்லைன்னா செக்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா பர்டிகுலராக அந்த பாயை மட்டும் கேட்டுகிட்டே இருக்கிறது, பர்டிகுலராக அந்த கேர்ளை மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது. அப்போ என்ன, கேர்ள்ஸ்லேருந்து பிள்ளைங்களோட எழுப்பி விடுறது அப்படிங்கும்போது அங்கே டிஸ்கிரிமினேஷன் நடக்கும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். Teachers must treat both boys and girls equally and provide equal opportunities to set and attain their goals. Teachers வந்து என்ன பண்ணணும், ரெண்டு பேர்த்தையும் ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அவங்களோட கோல்ஸை அவங்க அடையிறதுக்கு. For teachers to bring about a change in the society, they should be given training in handling gender related issues. முதல்ல யாருக்கு அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு இந்த ட்ரைனிங்கை கொடுக்கணும். எப்படி நம்ம வந்து ஜெண்டரை ஹேண்டில் பண்ணுறது, ஓகே, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஈக்குவலாக அப்படிங்கிற ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணணும். தே நாட் ஒன்லி நீட் ஜெண்டர் சென்சிட்டிவ்ஸ் கரிக்குலம் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் பட் ஆல்சோ த எடுகேஷன் சிஸ்டம் தட் ட்ரீட்ஸ் போத் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்ஸ் கற்றுக்கிட்டா தானே அவங்களுக்கு அப்புறம் அவங்க குழந்தைங்கள அப்படி ட்ரீட் பண்ண முடியும், அந்த குழந்தைங்க அப்படி மற்றவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். இங்கே வந்து கரிக்குலம் மாத்திரம் இல்லை, டெக்ஸ்ட் புக்ஸ் மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் மாற்றும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், இந்த கல்வியோடைய கட்டமைப்பு வந்து மாறும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வரும் அப்படிங்கிறது தான். டீச்சர்ஸ் கேன் சர்வ் அஸ் ரோல் மாடல்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அவங்க வந்து ரோல் மாடலாக இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது கரிக்குலம் எப்படி ப்ளே பண்ணுது ஜெண்டர் டிஸ்பாரிட்டி அப்படின்னா, 4 dimensions for gender equality in education have mentioned in UNESCO's publication of 2009 titled Understanding Gender Equality in Education. முதல்ல யுனெஸ்கோவில் 2009 பப்ளிகேஷனில் இவங்க வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி 4 டைமென்ஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைமென்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் எஜுகேஷன். அதாவது இந்த நோக்கத்தை வச்சு இந்த ஒரு 4 டைமென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கும்போது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது. தே ஆர் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆக்சஸ், எல்லாத்துக்கும் ஆக்சஸ் வந்து சரிசமமாக கொடுக்கப்படணும். ஈக்குவாலிட்டி இன் த லேர்னிங் ப்ராசஸ், ஈக்குவாலிட்டி இன் த எஜுகேஷனல் அவுட்கம்ஸ், ஈக்குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்டர்னல் ரிசல்ட்ஸ். By integrating the above 4 dimensions, it could be said that bringing gender equality to within and through education. Okay. ஸோ இந்த 4 டைமென்ஷன்ஸையும் நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னமோ இங்கே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கிடைக்கும். வித்தின் எடுகேஷன் அண்ட் த்ரூ எடுகேஷன், கல்வி மூலியமாகவும் நம்ம கொடுக்கலாம், கல்வியாலையும் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். கரிக்குலம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் இன் பிரிங்கிங் ஈக்குவாலிட்டி இன் எடுகேஷன். இல்லையா, கரிக்குலம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரிக்குலம்னா என்னது, நம்மளுடைய சப்ஜெக்டில் இந்தந்த கண்டென்ட் இருக்குது, இந்தந்த டாபிக்ஸு, இந்தந்த இதெல்லாம் கூட வரது தான் கரிக்குலம் இல்லையா. ஸோ கரிக்குலம் கன்சிஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் இன்க்ளூடட் இன் அ கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி. ஸோ என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல தான். கரிக்குலம் டிசைட்ஸ் கண்டெய்னிங் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன், கண்டென்ட் டு பி டாட், எந்த கண்டென்ட் நம்ம டீச் பண்ணணும், வே ஆஃப் ப்ரெசென்டிங் த கண்டென்ட், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அண்ட் அட் த டைம் அண்ட் த டைம் ஃப்ரேம். ஓகே, இந்த நாளுக்குள்ளார இந்த டெக்ஸ்ட் புக்கை கவர் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் கரிக்குலம். கரிக்குலம்ங்கிறது என்ன கண்டென்ட்டை நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க,
எந்த கண்டென்ட்டை என்ன வேலை ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, எந்த டைம் ஃப்ரேம்குள்ளார நீங்கள் முடிக்க போகிறீங்க. ஆல்சோ ப்ரொவைட்ஸ் கைடன்ஸ் மெட்டீரியல்ஸ், டீச்சர் கைட்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதையும் நமக்கு கொடுக்குது. எப்படி நம்ம வந்து ஒரு கரிக்குலமை ப்ரெசென்ட் பண்ணணும், ஒரு கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும் இந்த சப்ஜெக்டில், அப்போ அதோட லேர்னிங் அவுட்கம் எப்படி வருது அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நேஷ்னல் கரிக்குலம் மே ஹாவ் பீன் ஃப்ரேம்டு ரிஃப்ளெக்டிங் தி ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் prevalent in the country without taking into account the diverse needs and learning styles of men and women in the whole country, which may strengthen gender disparity. ஸோ நேஷ்னல் கரிக்குலமில் கூட நம்ம ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி கொடுக்காம, ஓகே, அதை கன்சிடர் பண்ணி நம்ம கரிக்குலமை ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னமோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஜெண்டர் டிஸ்பேரிட்டிங்கிறது வளரும் அப்படிங்கிறது தான். Contrary to this, okay, இதுக்கு ஆப்போசிட்டாக it could be framed to serve as an instrument in strengthening the gender parity. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஜெண்டர் பேரிட்டியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான கரிக்குலம் கண்டென்ட்டை நம்ம கொடுக்கலாம். ஹியூமன் ரைட்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணலாம். ஓகே, எல்லா மனிதர்களுக்கும் உரிமை இருக்குது, ஆணுக்கு மாத்திரம் உரிமை கிடையாது. எல்லா மனிதருக்கும், இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிரின ஜீவன்களுக்கும் எல்லா உரிமைகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரும்போது அது எல்லாத்துக்கும் புரியும். ஓகே, as a result of the rethinking by our country on national identity as well its position in global economy, the process of restructuring curriculum is going on during the last few years. ஸோ இதில் இருந்து தான் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் கரிக்குலம் எல்லாம் மாறி இருக்குது ஒரு கடந்த சில ஆண்டுகளில் மாத்திரம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க, ரீதிங்க் பண்ணுறாங்க நம்மளுடைய தேசத்தில் அப்படிங்கிறது தான். As a part of this, gender equality is emphasized in school curriculum and textbooks. அப்போ இதனுடைய இதாக தான், ஒரு பங்காக தான் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வலியுறுத்துகிறாங்க. இதில் ஸ்கூல் கரிக்குலம்லேயும் டெக்ஸ்ட் புக்ஸ்லையும். கரிக்குலம் பிளேஸ் அ விட்டல் ரோல் டு பிரிங் த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் எஜுகேஷன். கரிக்குலம்ங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். பட் கரிக்குலமில் இருந்து நிறைய இருக்குது அதில் இதில். ஓகே, ரோல் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ். டெக்ஸ்ட் புக்ஸோட ரோல்ஸ் என்ன? டெக்ஸ்ட் புக்ஸ் as an integral part of the curriculum. The concepts in the lessons are introduced to the students through textbooks, a highly influential instrument. டெக்ஸ்ட் புக்ஸ் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கான்செப்டை இந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொண்டு போகிறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அவங்க கற்றுக்குறாங்க அதுலேருந்து தான். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. சிலபஸ் contains the basic and essential content areas in each subject comprising subheadings or units presented in the form of objectives, content, practicals. ஸோ சிலபஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா. சிலபஸில் நமக்கு தெரியும் என்னென்ன நம்ம படிக்க போகிறோம், என்ன கற்றுக்க போகிறோம், என்ன இருக்குது, கண்டென்ட் என்ன இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே நமக்கு அது ஸ்பெசிஃபிக்காக சப்ஹெட்டிங்ஸோட, யூனிட்ஸோட, அந்த அப்ஜெக்டிவ்ஸோடு நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டென்ட் தான், இந்த ப்ராக்டிகல்ஸ் தான் அப்படிங்கிறது. டெக்ஸ்ட் புக்ஸ் ஆர் ரிட்டன் அக்கார்டிங் டு த சிலபஸ். டெக்ஸ்ட் புக்ஸுன்றது என்னன்றதை சொல்கிறாங்க. சிலபஸ் படி அந்த டெக்ஸ்ட் புக்ஸில் எழுதியிருப்பாங்க கண்டென்ட்டு. ஜென்ரலி ஜெண்டர் பயஸ் தட் ஃபைன்ஸ் பிளேஸ் இன் த கரிக்குலம் வில் கெட் ரிஃப்ளெக்டட் இன் டெக்ஸ்ட் புக்ஸ். அப்போ கரிக்குலமில் என்னெல்லாம் இருக்கோ அது டெக்ஸ்ட் புக்ஸ்லேயும் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். அதில் வந்து ஜெண்டர் பயஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது தான். டெக்ஸ்ட் புக்ஸ் ப்ரொமோட் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் knowingly or unknowingly. ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸாக தெரிஞ்சோ தெரியாமையோ அது என்ன தான் பண்ணிகிட்ருக்கு, ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது தான். மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் யூஸ் இன் த டெக்ஸ்ட் புக் மே ரெஃபர் டு மேல்ஸ். பார்த்தீங்கன்னா ஜான் இப்படி தான் வரும். அந்த மேலோட பேரை வச்சு தான் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே வந்து ஒரு ஸ்டோரியை கொடுப்பாங்க. அவங்க தான் கிங்குன்னுவாங்க. எக்ஸாம்பிள், men as kings, great warriors, genius and famous poets are displayed as males. ஓகே, ஒரு ராஜா அப்படின்னா யாரோட பேர் மட்டும்தான் இருக்கும்னா பெண் ஆணோட பேர் தான் இருக்கும். ஒரு பெரிய வாரியர் அப்படிங்கும் போதும் அவரோட பேர் தான் இருக்கும். அவர் பெரிய அறிவாளி, அவர் ஒரு ஃபேமஸான பாயிண்ட் அப்படிங்கும் போதும் மேல் தான் இருப்பாங்க. அண்ட் இம்ப்ரெஷன் இஸ் கிரியேட்டட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட் நாலேஜ், அபிலிட்டி, பிரேவரி, லீடர்ஷிப் குவாலிட்டி, க்ரியேட்டிவிட்டி அந்த லைக் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மென். இதெல்லாமே என்ன பண்ணுது, இதெல்லாம் வந்து ஒரு குழந்தையினுடைய மைண்டில் போய் இருக்குது, ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டில். அப்போ பிரேவாக இருக்காங்க அப்படின்னா அது யார் மட்டும்தான், அது மேல் மட்டும்தான். ஒரு லீடர்ஷிப்னால் யார் பண்ண முடியும், மேல் மட்டும்தான் பண்ண முடியும். அவங்க தான் க்ரியேட்டிவாக இருப்பாங்க, அவங்க தான் ஜீனியஸாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே போய் விடுவோம்.
அடுத்தது விமன் அப்படிங்கும்போது டிஸ்கிரைபிங் தேர் பியூட்டி, அப்பியரன்ஸ், வர்ச்சுவஸ். அழகு அப்படின்னாவே அது பெண் தான். அப்புறம் அப்பியரன்ஸ் அப்படின்னாவே அது அவங்க அந்த பெண் தான். அவங்க ரொம்ப ஃபெய்த்ஃபுல்னஸ் டு தியர் ஹஸ்பண்ட், இது எல்லாமே இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்களான்றது கொஸ்டின் மார்க்கு. ஆனால் ஒய்ஃப் வந்து ஃபெய்த்ஃபுல்னஸாக இருக்கணும் ஹஸ்பண்டுக்கு. இது எல்லாமே விமனோடது. சேரிட்டி, அதே மாதிரி அவங்க உதவி செய்வாங்க. அவங்களோடைய இது எல்லாமே மதர்லி இன்ஸ்டிங்க்டாக இருக்கும். ஒரு தாயை போல் பார்த்துக்குவாங்க. கம்பேஷன் அலோன் ஆர் ப்ரொஜெக்டட். ஸோ அவங்க எப்போதுமே கம்பேஷனேட்டாக இருப்பாங்க மற்றவங்களை பற்றி. அது அவங்களுடைய மாமனார், மாமியார், அவங்களுடைய ஹஸ்பண்டோட வீட்டார், அவங்கள பற்றி மாத்திரமே அக்கறையோடு இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும், ஒரு கம்பேஷனேட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இங்கே வந்து நமக்கு வலியுறுத்தி சொல்கிறதுனால நம்ம பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அதையே வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆஸ் தேர் நோட் வர்தி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஈவன் இன் ப்ரைமரி ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் ஒன் கேன் see the description such as ஃபாதர் ரீடிங் த நியூஸ் பேப்பர். ப்ரைமரி டெக்ஸ்ட் புக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஃபாதர்ன்றவங்க நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்ருப்பாங்க, மதர்ன்றவங்க குக் பண்ணுறவங்க, சிஸ்டர்ன்றவங்க வீடை அலங்காரப்படுத்துவாங்க, பிரதர்ன்றவங்க வெளியில் போய் விளையாடுவாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்குறாங்க. ஹென்ஸ் த புக் ரைட்டர்ஸ் ஷுட் டிசைன் தேர் ஃபேமிலி புக்ஸ் facilitating gender equality as far as possible. use gender neutral words in their textbooks. அப்போ நம்ம புக் ரைட்டர்ஸ் என்ன பண்ணணும், முதல்ல இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லை, இன்இக்வாலிட்டி இல்லாமல் அவங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு அவங்க கற்றுக்கணும். அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டியோட அவங்க வந்து டெக்ஸ்ட் புக்ஸை கண்டு அவங்க டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஆண்களும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து அவங்க காஃபி போடுற மாதிரி, அவங்க வந்து 2 பேருமே எல்லா ரோலையும் ப்ளே பண்ணுற மாதிரி காமிக்கும் போது நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம ரோல் இது தான் அப்படின்னு எடுத்துக்காமல் நம்ம டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸை கூட நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஆல்தோ லார்ஜ் ஸ்கேல் சோஷியல் டெவலப்மெண்ட் ஹேஸ் டேக்கன் பிளேஸ் இன் த லாஸ்ட் 10 years. அது மாதிரி ஒரு சமூக வளர்ச்சி அப்படிங்கிறது கடந்த 10 ஆண்டுகளாக என்ன வந்துட்டுருக்குன்னா நிறைய மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. அப்போ இங்கே வந்து ஜெண்டர் டிஸ்பேரிட்டியை இன்இக்வாலிட்டியை எலிமினேட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறாங்க. எஃபர்ட்ஸ் டு பி மேட் டு பிரிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் எஜுகேஷன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை கல்வியிலையும் கொண்டு வரதுக்காக, புக்ஸை மாற்றுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ ஆன் 3 ways இருக்குது. என்னென்னா ஃபீமேல் ஸ்கூல் என்ரோல்மெண்ட்டு, ஃபீமேல் ஸ்கூலில் அட்மிஷன் போடணும் நிறையா, கேர்ள்ஸ் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் நிறையா இருக்கணும், ரிட்டென்ஷன் இன் த ஸ்கூல் சிஸ்டம், இதெல்லாமே நடந்துச்சுன்னா நமக்கு இதில் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தான். Many reasons for girls not advancing in education: economic status of the family, unfavorable family environment, patriarchal system, drawbacks in the school system. இது எல்லாமே இதில் பல காரணங்கள் இருக்குது. பெண் குழந்தைகள் ஏன் இன்னும் வேலைக்கு நிறைய போகலை, எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் வளரலை, அவங்களுக்கு ஏன் நிறைய சொத்து இல்லை அவங்களோட குடும்பத்தில், அப்படிங்கும்போது அன்ஃபேவரபிள் ஃபேமிலி என்விரான்மெண்ட் வந்துடுது. ஓகே, ஃபேவரபுளாக இல்லை, வெளியில் போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, நான் வேலைக்கு இங்கே போகிறேன் அதனால் நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேட்ரியார்டிக்கல் சிஸ்டம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம பெண் குழந்தைகள் இன்னும் வளர்ச்சி அடையலை, அவங்களுக்கு நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது. ஈவன் தோ டாக்டராக இருந்தால் கூட தன்னுடைய வேலையை விட வேண்டியதாக இருக்குது தன்னுடைய குடும்பத்துக்காக. ரிசர்ச் ஃபைண்டிங் ஸ்டேட் தட் தேர் இஸ் அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேர்ள்ஸ் அண்டர் அச்சீவ்மெண்ட் அண்ட் நான் அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ். அது ஒரு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, கேர்ள்ஸோடைய அண்டர் அச்சீவ்மெண்ட் எதனால் அப்படின்னும் போது அது டெக்ஸ்ட் புக்ஸில் நிறைய நல்ல அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது தான். அதிகமான இதில் இல்லை, அதனால் குழந்தைங்க நிறைய படிக்கிறது இல்லை. டீச்சர்ஸ் ஷுட் பி கிவன் நெசசரி ட்ரைனிங் டு அவாய்ட் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் தட் கன்வே ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வாட் எவர் டெக்ஸ்ட் புக் இஸ் யூஸ்ட். ஓகே, ஸோ டீச்சர்ஸ் நெசசரி ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் ஜெண்டர் இன்இக்வாலிட்டியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் என்ன இருக்கோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஈக்குவாலிட்டி நம்ம கற்றுக் கொடுக்கும்போது சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த குழந்தைங்க ஈக்குவாலிட்டியை கற்றுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
மற்ற குழந்தைங்களுக்கும் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறது அந்த குழந்தைங்க மைண்டில் வரும் அப்படிங்கிறது தான். தேர்ட் கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.